வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது கூடயே ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடயே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தழையும் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கேரட்டு துருவி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எத்தனை முட்டை வேணால் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ முட்டை சேர்க்காமையும் நம்ம இப்படியே ஊற்றலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மாவோட பதம் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க. லைட்டாக மட்டும் பரசி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வேகவும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் நல்லா வேகட்டும். மாற்றி மாற்றி 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டினா கரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிட்டோம். நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது, 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.